தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் நர்சிங் மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 12 மணி நேரமாக நடைபெற்று வந்த போராட்டம் தற்பொழுது வாபஸ் வாங்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற நிலையில் இந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. திருச்சியில் நடைபெற்ற மாணவிகள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்த போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் இணைகிறார். இளவரசன், தகவல்கள் என்ன? கண்டிப்பா ஜெயா, இன்று காலை முதல் சுமார் 12 மணி நேரமாக அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் உயிரிழந்த செவிலியர் கல்லூரி மாணவி சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சீதாலட்சுமி என்ற மாணவி அரசு செவிலியர் கல்லூரியில் படித்து வரும் நிலையில அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருப்பதால் ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த அறுவை சிகிச்சை தவறானதால் தான் அந்த மாணவி இறந்ததாக குற்றம் சாட்டி சக மாணவிகள் காலை முதல் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில தற்பொழுது திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக ஆட்சியர் சரவணன் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் திருமதி காமினி மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள் இருந்தனர். அப்போது மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகளின் பிரதிநிதியாக சுமார் ஒரு 10 பேர் இந்த சமாதான பேச்சுவார்த்தை மற்றும் கோரிக்கைகளை குறித்து கலந்து கொண்டனர். இந்த கோரிக்கைகள் குறிப்பாக சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மாணவியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வேண்டும். அதே போல உயிரிழந்த மாணவிக்கு உண்டான அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். இது மட்டுமில்லாமல் இறுதிச் சடங்கு செல்வதற்கு பேருந்து வசதியை அனைத்து மாணவர்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும். அது மட்டுமல்லாமல் உரிய நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். இது மட்டுமில்லாமல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகள் மீது கல்லூரி நிர்வாகம், அதாவது அரசு செவிலியர் கல்லூரி நிர்வாகம் எதுவும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முன்வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் சரவணன் இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் முதலமைச்சருக்கு தெரிவித்து உங்களுக்கு உண்டான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும், திங்கட்கிழமை வரை 2 நாட்கள் பொறுத்திருங்கள் என கூறியதை அடுத்து தற்காலிகமாக 12 மணி நேரம் நடைபெற்ற அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதனையடுத்து ஒரு ஆய்வு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரேத பரிசோதனை முடிந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இன்று இரவே உடல் எடுத்துச் செல்லப்பட்டு நாளை காலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயா, திருச்சியில் நடைபெற்ற மாணவிகள் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.